மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சிலைகளில் வித்தியாசம். என்னங்க இது சிலைகளில் வித்தியாசம் சொல்கிறீங்களே? இந்த சிலையில் என்ன இருக்குது? கடவுள் எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லுது. ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய எல்லா மதங்களுமே கடவுள் ஒன்று தான் சொல்லுது. அப்போ எதுக்குங்க இத்தனை சிலையை வச்சு இது முருகன்றான், சிவன்றான், விஷ்ணுன்றான் அப்படின்னு 1000 கடவுளை வச்சுன்னு இருக்கீங்க? இதெல்லாம் எதுக்கு? ஒரே கடவுள்னு சொல்லிட்டோம்னா அது ஒரே கடவுளை வணங்கலாம்ல அப்படின்னு சொல்வது நிறைய பேருக்கு உண்டு. இதை பற்றின விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே? நீங்கள் என்னது சிலைகள்லாம் என்ன? அதே தான் ஒரு கல்லோட ஒரு பாதையை உடைச்சி சிலையாக்குறான், ஒரு பாதையை உடைச்சி படிக்கலாக்குறான். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் அடிப்பதும் உண்டு. இதில் ஒரு விளக்கம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எல்லா சிலைகளும் ஒரே எண்ணம் ஒன்று கிடையாது. இப்போ முருகனை வணங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். விஷ்ணுவை வணங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சிவனை வணங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சக்தியை வணங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். என்னங்க இது சாமி ஒன்று, எல்லாருமே ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரிவு இருக்குது அப்படின்னா, ஒருத்தனுக்கு வீரமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அவன் முருகனை வழிபட்டானா வீரமாக பேச முடியும். எல்லாரும் எது சொன்னாலும் அடங்கி போகிறான் அப்படின்னா, விஷ்ணு வழினா யார் என்ன சொன்னாலும் சொன்னே இல்லாமல் அடங்கி போயின்னே இருப்பான். அதுக்கு அடுத்தது காளியை பண்ணினான்னா ருத்ர தாண்டம் ஆடுவான். யாரை எப்போ வெட்டினாலும் வெட்டி போட பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு சக்தி அந்த கடவுள் கொடுக்குது. அதாட்டம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. அந்த சக்தியை புரிஞ்சிக்காமல் எல்லாமே சாமியும் ஒன்று தான் அப்படின்னா அந்த கடவுள் அது எப்படிங்க எல்லாத்துக்கும் எல்லாமே உருவம் அடிச்சிட்டோம்னா எல்லா கடவுளும் ஒன்றா ஆகிடுமா அப்படின்னு கேட்கலாம், கிண்டலாக கூட கேட்பது உண்டு. அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில், உன்னுடைய உருவமும் என்னுடைய உருவமும் 2 பேருமே மனுஷன்தான். ஆனால் என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு உங்களுக்கு வராது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உழைப்பு எனக்கு வராது. புரியுதுங்களா? இதில் சாதாரண நம்ம 2 பேருக்குள்ளேயுமே இத்தனை மாற்றங்கள் இருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு பலவிதமான கடவுள் இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஆனால் இது நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. தேவையில்லாமல் நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, கடவுளுக்கு என்ன இதுக்கு, இந்த கடவுளை வந்தீங்கன்னா இந்த சக்தி வரும், அந்த கடவுளுக்கு வந்து அந்த சக்தி வரும்ன்றீங்க. ஆக அந்த கடவுளுக்கு உண்டான சக்தி கொடுக்கும்போது தான், அப்போ ரோட்டில் இருக்கிற ஒரு அம்மனுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவிலில் இருக்கிற அம்மனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? 2 அம்மன் தானே அப்படின்னா, அந்த கோவிலில் இருக்கிற அம்மனுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு, ரோட்டில் இருக்கிற அம்மனுக்கு வேறு இருக்கக்கூடிய சக்தி வேறு. ஏன்னா அந்த அம்மனுக்கு 3 வேளையும் 6 வேளையும் படையல் நடக்குது. அங்கே எப்போ பார்த்தாலும் தேங்காய் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அங்கே எப்போ பார்த்தாலும் மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்குது. அங்கே பலவிதமான நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அந்த இடமா அது மாறிட்டுருக்குது. அப்படி எல்லாமே நல்லவைகளாகவே நடந்துட்டு இருக்கும்போது அந்த கோவில் வேகமாக முன்னேறிட்டே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த தெருவோரத்தில் இருக்கிறது ஏதோ வந்து சாமி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரனை தான் அதிகமாக இருக்கிறதால ஒரு கற்பூரத்தை கொடுத்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட, எனக்கு எதுவும் வேணாம், நீ எனக்கு என்ன செய்யறியோ நீ செஞ்சது எனக்கு அதிகம், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு என்ற மனதோட எத்தனை பேர் போகிறோன்னு தெரியல. அப்படி போகிறவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் முன்னுக்கு வந்துட்டே இருப்பான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறவன் கடைசி வாரம் பிச்சைக்காரனாகவே இருந்துகிட்ருப்பான். அவனால் என்றைக்குமே முன்னேற முடியாது.
இது நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. கடவுள்கிட்ட எதையும் பிச்சை எடுக்காதே. புரியுதுங்களா? இது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.